ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைசாக்க சுக்ல பஞ்சமி, ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் அவதார தினம். பகவத்பாதருடைய அவதாரத்தினாலதான் நாம் சிவராத்திரி, நவராத்திரி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம். இல்லைன்னா அவருடைய காலத்துல பல அவைதிக பழக்கங்கள்லாம் பரவி இருந்தது, வலு மிகுந்திருந்தது. அதனால நமக்கு சனாதன சம்பிரதாயங்களும் கிடைக்காமலேயே அழிந்து போயிருக்கக்கூடிய நிலைமைதான் இருந்திருக்கும். அதனால மற்ற ஜெயந்திகளை காப்பாற்றிய ஜெயந்தின்றதுதான் இந்த சங்கர ஜெயந்தியோட முக்கியத்துவம். அதனால இந்த தருணத்துல நாம் ஸ்ரீ சங்கர பகவத்பாதரை நினைவு கூர்ந்து வழிபடுவது நமது கடமை. இந்த தினத்துல நாம் குரு மகிமை அறிந்து அனைவரும் இன்று அவசியம் சொல்ல வேண்டிய வைசாக்க மாத தர்மத்தையும் சிறப்பித்து சொல்லும் ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். கேரள நாட்டுல சிவகுரு ஆரியாம்பாண்ட தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். 8 வயதிலேயே சந்நியாசம் ஏற்று மத்திய பிரதேசத்துல ஓம்காரேஸ்வர கஷேத்திரத்துல சந்நியாசம் பெற்றார். காசி சென்றார். அங்கு பல நல்ல படிப்புகள், வித்யைகளை கற்றார். வாதங்கள் எல்லாம் செய்து எல்லாவற்றையும் வென்றார். பத்ரிநாராயணம் சென்று அங்கு பத்ரிநாராயண சுவாமியை பிரதிஷ்டை செய்வித்தார். நாடு முழுவதும் பல முறை யாத்திரை செய்தார். கடைசியாக நகரேஷு காஞ்சின்னு போற்றப்படக்கூடிய 7 முக்கிய கஷேத்திரங்கள்ல ஒன்றான காஞ்சிபுரத்திற்கு வந்து அங்கு சர்வஜ்ஞ பீட்டம் ஏறி காமகோட்டி பீட்டத்தின் வரிசையையும் தொடங்கி வைத்தார். ஆதிசங்கரர் அன்றைக்கு நாடு முழுவதும் உள்ள அநேக தவறான வழிகளை காண்பிக்கக்கூடிய மதங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் கண்டித்து அவற்றையெல்லாம் சரி செய்து ஷண்மத ஸ்தாபனத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்தார். 6 வகை வழிபாட்டு மூர்த்திகளுக்கும் ஏற்பாடு செய்தார். பிரம்ம தத்துவம் ஒன்றே நிலையானது, மற்றதெல்லாம் உலகிலே மாறக்கூடியதென்ற அத்வைத தத்துவத்தையும் உபதேசம் செய்தார். அத்வைத்தம் என்றால் இரண்டற்ற நிலை, அதாவது ஜீவன் வேறு இறைவன் வேறல்ல, இரண்டுமே ஒன்று. அகம் பிரம்மாஸ்மி நாமே பரபிரம்மன்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தியவர். ஒரு காலத்துல தெய்வ வழிபாடுன்றதை தடம் மாறி போய் தெய்வங்களுக்கெல்லாம் உயிர்களை பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் நடைமுறையில இருந்தது. அதனால தெய்வங்கள் எல்லாம் உக்ர வடிவமாகவே காட்சியளித்தன. கருணையே வடிவாக காட்சியளிக்க வேண்டிய அம்பிகை உக்ரமா இருந்தா மக்களுக்கு பக்தி எப்படி வரும்? பயம்தான் வரும் இல்லையா? அதை சிந்தித்தார் ஆதிசங்கர். ஊராக ஆலயம் ஆலயமாக சென்றார். தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்தி மக்கள் தரிசிக்க சாந்தமூர்த்தமாக செய்து வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். அப்படி திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, கொல்லூர் மூகாம்பிகைன்னு பல இடங்கள், பல கஷேத்திரங்கள்ல ஸ்ரீ சக்கரங்களை நிறுவி அன்னையின் எழில் முகத்தை, கருணை வடிவமாக தோற்றத்தை இன்றும் நாம் கண்டு தரிசிக்க வழி செய்தவர் ஆதிசங்கரர். இந்த ஸ்ரீ சக்கரங்களை தரிசித்தாலே சகல நலன்களும் கிடைக்கும். சிவாம்சமாக, விஷ்ணுவின் அம்சமாக ஆதிசங்கரர் வணங்கப்படுவதால் சைவ வைணவ வேற்றுமையையும் அகற்றிய பெருமையும் ஆதிசங்கரரை சாரும். தென்னிந்தியாவில் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம், மேற்கில் துவாரகா பீட்டம், வடக்கில் ஜோஷிமட், கிழக்கில் கோவர்த்தன பீட்டம்னு 4 விதமான அத்வைத்த பீட்டங்களை நிறுவியவர். பல அற்புதமான நூல்களையும் நமக்கு தந்துள்ளார். சுப்பிரமணிய புஜங்கம், சௌந்தர்ய லஹரி, கனகதாரா ஸ்தோத்திரம், மாத்ருகா பஞ்சகம், வர்ணமாலா போன்ற பல ஸ்தோத்திரங்களையும் அருளியிருக்கிறார். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதா, லலிதா திரிஷதி இப்படி பல நூல்களுக்கு, கிரந்தங்களுக்கெல்லாம் பாஷ்யம் என்ற உரையும் நமக்கு அருளியிருக்கிறார். இதில் சுப்பிரமணிய புஜங்கம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் வல்லமை படைத்தது. மகான்களால் ஔஷதம் என்று போற்றப்படக்கூடியது. அம்பிகையின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அம்பிகையின் கருணையையும் சொல்வதுதான் ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. எப்பேற்பட்ட வறுமை கஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி மகாலட்சுமி அருளை பெறச் செய்வது ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம். மாத்ருகா பஞ்சகம் என்பது ஆதிசங்கரர் தனது தாயின் அந்திம காலத்தில் அவருக்காக பாடியது. ஒரு தாயின் வயிற்றில் கரு உருவானதிலிருந்து அந்த குழந்தை பிறந்து வளர்வது வரை அந்த தாய்ப்படும் கஷ்டங்கள், அவள் செய்யும் தியாகங்கள் பற்றி விரிவாக கூறுவது மாத்ருகா பஞ்சகம். ஆதிசங்கரர் காலத்துல உயர்குலத்தோர், இழிக்குலத்தோர், தீண்டாமை என்ற வேறுபாடுகள்லாம் இருந்தது. அதுல சங்கரருக்கு துளியும் உடன்பாடு இல்ல. வாய்னால சொன்னா யார் கேப்பா? எப்படி சொன்னால் மக்கள் கவனம் திரும்பும்? அதற்காக தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தார். அது காஷி கஷேத்திரத்துல அவர் அத்வைத்த கொள்கைகளை விளக்க கிடைத்த சந்தர்ப்பமாக உருவெடுத்தது. சங்கரர் மனமோ பளிங்கு போன்றது. அதில் தீண்டாமைன்றது துளியும் இல்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் மனதில் வித்தியாசம் ஆழ பதிந்திருந்ததுதான் இதற்கு காரணம். அவை பச்சை பசையிலென படர்ந்த துர்க்கந்த பாசி பிடித்த நெஞ்சங்கள். இதற்காக ஒரு சம்பவத்தை உருவாக்குகிறார் சங்கரர். ஒரு நாள் விடியற்காலை கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு தன்னோட சீடர்களோட போயிட்டு இருக்கார். அது நெரிசலான வளைந்த காசியிலேயே குறுக்கலான சந்துகள் தான் இருக்கும் இல்லையா? அவர் ஸ்நானம் செய்துட்டு அந்த குறுகின சந்துல திரும்பி வரப்போ எழுதாக ஒரு ஆழ்ந்த உலகவன் தன் மனைவியோட 4
4 நாய்களை கயிற்றுல கட்டி இழுத்துன்னு வரான். அந்த 4 நாய்களும் கயிற்றுல இருந்து விடுதலை பெறதுக்காக இங்கேயும் அங்கேயும் திமிருகிறது. அவனோ தள்ளாடிண்டு ஒரு குடிகாரனை போல அங்கேயும் இங்கேயும் அசைந்து நடந்துன்னு வரான். அவனுடைய மனைவி கையில கள் நிறைந்த பானை. இதையெல்லாம் பார்த்தவுடன் சங்கரனோட கூட வந்த சீடர்களுடைய முகமும் கடுகடுத்தது, அருவருப்புல சுருங்கிறது. சங்கரர் இதையெல்லாம் கவனித்தார். எதிரே வருபவனை பார்த்து சற்றே விலகிச் செல், தூரம் அபச்சரரி சண்டாளகன் சொல்றார். அவனும் முகத்துல புன்சிரிப்போடு சங்கரர்கிட்ட கேட்கிறான், யார தூரப்போன்னு சொல்றீங்க சுவாமி? இந்த உடம்பையா இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவையா? எது தூர போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்படி ஒரு பதில எதிர்பார்க்காத சங்கரர் க்ஷண நேரத்துல புரிந்து கொண்டார். எதிரே வந்தவன் சாதாரணமானவன் இல்லை, அவன் ஒரு பூரண ஞானி. இல்லைன்னா இப்படி ஒரு கேள்வி அவன்கிட்ட இருந்து வந்திருக்குமா அப்படின்னு சங்கரர் அவனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நீங்கள் யாருன்னு சொல்லணும்னு சொல்லி வணங்கி கேட்கிறார். பதில் சொல்ல அந்த மனிதன் அங்க இல்ல. காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் காட்சி தருகிறார். அந்த 4 நாய்களும் 4 வேதங்களாக காட்சி தந்தது. கள் நிறைந்த பானை அம்பாள் கையில் அமிர்த குடமாக மாறியிருந்தது. இந்த ஒரு கேள்வி பதில் மூலம் நமக்கு ஆதிசங்கரர் அளிக்கும் 5 ஸ்லோகங்கள் தான் மனிஷா பஞ்சகம். மனிஷா என்றால் சம்மதிக்கிறேன் என்று பொருள். சண்டாளனாக பரமேஸ்வரன் தோன்றி இந்த கேள்வியை கேட்க அதற்கு சங்கரரின் பதில்கள் தான் மனிஷா பஞ்சகம். சங்கரர் அன்னையின் பெருமைகளை குறித்தும் பாடியுள்ளார். தாயின் அந்திம காலத்தில் மடியில் கிடத்தி பாடியது ஸ்ரீ மாத்ருகா பஞ்சகம் மிகவும் நெகிழ்ச்சியானது. அடுத்து மிக அருமையான வைராகிய ஸ்லோகங்கள். ஒரு காவல்காரன் வழக்கம் போல நடு நிசி வேளையில தப்பட்டை எடுத்துக்கொண்டு ஜாகிரதை ஜாகிரதைன்னு கத்திண்டே போறான். ஒரு நாள் அவசரமா அவன் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியிருந்தது. அதனால அவன் தன்னோட வேலையை தன் பிள்ளைகிட்ட செய்ய சொல்லிட்டு போறான். அந்த பிள்ளையோ முன்ஜென்மத்துல ஒரு வேதம் அறிந்த பண்டிதனாக இருந்தவன். அவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனை ஞானம் எல்லாம் இருந்தது. அவனும் ராத்திரியில அந்த தப்பட்டை அடித்துக்கொண்டு ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்லி அப்பா செஞ்ச வேலையை செய்தான். அடுத்த நாள் ராஜாவே அந்த காவல்காரர் வீட்டுக்கு வரார். அதை பார்த்து அந்த காவல்காரர் பயந்து போயிறார். ஐயோ, ராஜாவே வந்திருக்கார், தன் பிள்ளை ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், ஏதாவது தண்டனை கொடுக்க போறாரோ அப்படின்னு சொல்லி நடுநடுங்கி போறார் காவல்காரர். ஆனா ராஜா அந்த பையனுக்கு பரிசு கொடுத்து அவனை கௌரவிக்க வந்திருக்கார். எதுக்காக அப்படின்னா, முதல் நாள் ராத்திரி அந்த பையன் ஜாகிரதை ஜாகிரதைன்னு வெறும சொல்லல, அதோட சேர்த்து அவன் ஸ்லோகமாக சில வார்த்தைகளையும் சேர்த்து சொன்னதுதான் அந்த ராஜாவை மயக்கியது. அந்த நீதி வாக்கியங்கள் தான் ஆதிசங்கரர் அருளிய வைராகிய ஸ்லோகங்கள். அதுல ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரதா ஜாகிரதா. அதானும் தூங்கு மூஞ்சியா இருக்கியேடா, விழித்து கொள்ளடா, அப்பன் என்னடா, அம்மா என்னடா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, இந்த காசும் போய் வீடும் போய், சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, காயமும் அதானோ, இந்த உடம்பும் போய், அது வெறும் காற்றடைத்த பை, இதையெல்லாம் நீ நம்பி ஏமாறாத, உடனே விழித்துக்கொள், ஜாகிரதை ஜாகிரதை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தோட சேர்த்து அந்த பையன் சொல்றான். இதுல இருந்தே தெரியுது அவன் சாதாரண சிறுவன்ல, அவன் ஞானம் பொருந்தியவன். இப்படி ஆதிசங்கரின் பெருமைகளையும் அற்புதங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். குருவுக்கும் குருவானவர் ஆதிகுரு ஞான குரு ஜகத்குரு ஆதிசங்கரர். அவரது அவதார தினத்தில் வைசாக்க தர்மத்தையும் போற்றி சொல்லக்கூடிய அனைவரும் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். இதில் சாக்ஷா ஜகத் பரிபாலகனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பற்றி மிக உயர்ந்த கருத்துக்கள், மனசை உருக்கக்கூடியது, அமிர்தத்தை பொழியக்கூடியது. இதை நாம் மனசில் வாங்கிக் கொண்டால் ஆச்சாரியாலையும் தெரிந்து கொள்ளலாம், மகாவிஷ்ணுவையும் புரிந்து கொள்ளலாம், நம்மையும் தெரிந்து கொள்ளலாம். நம்மை தெரிந்து கொள்கிறபடி தெரிந்து கொள்வதுதான் அத்வைத்தம். இதுல ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் பார்க்கலாம். ஹே விஷ்ணு, என்னுடைய அபிநயம் அதானும் பணிவின்மைய நீதான் போக்கணும், என்னுடைய மனசை கட்டுப்படுத்தணும், எனக்கு உண்டான இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசி மிருக திருஷ்ணாம் அப்படின்னு சொல்லப்படுறது. மிருக திருஷ்ணாம்னா காணல் நீர், உள்ளபடி இல்லை ஆனா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக பிரயாசப்படுவோம், இல்லாத ஒண்ணுக்காக ஆசைப்படுறது, அதுதான் விஷய மிருக திருஷ்ணாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் தயை வர செய்யணும் பகவானே, என்னை இந்த சம்சார கடல்ல இருந்து கடத்தி அக்கறைக்கு சேர்ப்பித்து விடு அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய பகவானிடத்தில் பக்தி, வைராகியம், மோட்சம், ஞானம் உண்டாகும், மனக்கவலையெல்லாம் நீங்கும், கிரக தோஷம் நீங்கும். இந்த தினத்தில் இதை பாராயணம் செய்து குருபருள் திருவருள் பெறுவோம். ஸ்ரீ விஷ்ணு ஷட்பதி. அவிநயமபணய விஷ்ணு दमय मनशमय विषय मृग तृष्णा भूतदयां विस्तारय तारय संसार सागरतः दिव्यधुनी मकरन्दे
परिमल परिभोग सच्चिदानन्दे श्रीपतिपदारविन्दे भवभयखेदच्चिदे वन्दे सत्यपि भेदापगमे नाथ तवाहं न मामकीनस्त्वं सामुद्रोहितरङ्गः क्वचन समुद्रोणतारङ्गः उद्धृतनगनगबिदनुज दनुजकुलामित्रमित्र शशिदृष्टे दृष्टे भवति प्रभवति न भवति किं भवतिरस्कारः मत्स्यादिभिरवतारैः अवतारवतावता सदा वसुधां परमेश्वर परिपाल्यो भवता भवतापभीतोऽहं मत्स्यादिभिरवतारैः अवतारवतावता सदा वसुधां परमेश्वर परिपाल्यो भवता भवतापभीतोऽहं दामोदर गुणमन्दिर सुन्दरवदनारविन्द गोविन्द भवजलधिमथन मन्दर परमन्दरमपणय त्वं मे नारायण करुणामय शरणं करवाणि तावकौ चरणौ इति षट्पदी मदीये वदन सरोजे सदा वसतु इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीविष्णु षट्पदी स्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।